ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, அப்படி இல்லை ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளான ஒர்க்கை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒர்க் தான். பார்டருமே நமக்கு ஹெவி கிடையாது. ஸ்லீவில் பண்ணுற ஒர்க்கு. இது ஷார்ட் ஸ்லீவ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் கர்தானா பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் பீடு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேன்சி லுக்கில் ப்ளவுஸ் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சில்க் காட்டன் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவு. அதுக்கு மேலே ஒயிட் கார்பன் வச்சு இந்த மாதிரி நான் இந்த கொடி பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த கொடி பேட்டர்னை ஃபஸ்ட்டு ட்ரேசிங் ஷீட்டில் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கார்பனுக்கு மேலே இந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி நான் பென்சில் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் மேலே வரைஞ்சிருக்க அந்த ட்ராயிங்ஸ் உங்களுக்கு கிளாத்தில் அப்படியே விழுகும். சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் ஒயிட் கார்பன் வாங்கினீங்க அப்படின்னா எல்லா கிளாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எல்லோ கார்பனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பென்சில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப புஷ் பண்ணி இது பண்ணணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோராகவே இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே காட்டலைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, லூஸ் ஆகாது. பட் ஸ்டாண்டில் கண்டிப்பாக லூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பண்ண ட்ரேசிங் உங்களுக்கு தெரியும், அழகாக நீட்டாக நமக்கு ட்ரேசிங் இந்த கிளாத்தில் அப்படியே விழுந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். 18 இன்ச் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நெக் பேட்டர்ன் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது கட்டான பீட்ஸு. இந்த பீட்ஸை எடுத்திருக்கேன் நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி கட்டான பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லுக் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சம்கி எடுத்திருக்கேன். இது சில்க் த்ரெட்டு. சாரீ கலர் க்ரீனு, அதனால் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டு. தென் இந்த கலரில் வர ஜரி த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட்டுமே நமக்கு நல்ல லுக் கொடுக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த 3 லைன்ஸ் நம்ம ஜரி போடுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ஷேட் நம்பர் இருக்குது. தென் அதுக்கான குவாலிட்டியும் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 2 லைன் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஜரி த்ரெட் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஜரி த்ரெட் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. கலர்ஸில் வரும்போது நீங்கள் நார்மலாக இந்த எல்லோ கலரில் வருது இல்லையா, அந்த ஜரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் அடுத்த லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த கோல்டன் கலர் ஜரியுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம கர்தானா பீட்ஸ் வைக்கிறோம். கர்தானா பீட்ஸுமே பாருங்கள், நான் 2 பீடு வைக்கல. இது கொஞ்சம் சின்ன பீட்ஸாக இருந்தாலுமே இது சிங்கிள் பீடாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவே கர்தானா பீட்ஸில் கொஞ்சம் டைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகும். உங்களுக்கு நார்மல் மிஷின் த்ரெட்டாக இருந்தாலுமே கர்தானா பீட்ஸில் நல்லா டைட்டாக இழுத்து போடும்போது த்ரெட்டு கண்டிப்பாக கட் ஆகி வந்துடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடலாம். ஏன்னா இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேன்சி லுக் கிடைக்கும். இப்போது தூரத்துலேருந்து பார்த்தாலுமே உங்களோட ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்கும். இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணும்போது இதில் கலர்ஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்குது. இப்போது நான் இதில் கோல்டு கலர் கொடுத்துட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்து காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதனால நான் கலர்ஸில் எடுக்காமல் கோல்டன் கலர்லேயே எடுத்திருக்கேன். ரொம்ப பார்க்க ரொம்ப ஹெவி லுக்கும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சிம்பிள் லுக், அதே சமயம் நமக்கு ஷைனிங்கும் நல்லா இருக்கணும். அதை பிளான் பண்ணி தான் நான் இந்த மாதிரி ஒர்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எந்த பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஒர்க் ஃபினிஷிங் நீட்டாக கிடைச்சாதான் கஸ்டமரும் நமக்கு அடுத்த ப்ளவுஸ் ஆர்டர் கொடுப்பாங்க.
அதனால் ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வந்தீங்கன்னாவே ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த கொடி மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேயுமே வந்து நான் இந்த கட்தானா பீட்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கொடி மேலேயே டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேரில் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ஸில் வந்து இந்த ஒர்க் வந்து இருக்கும். உங்களுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும், பார்க்க வந்து நல்ல லுக்கும் கிடைக்கும். ஃபுல்லாமே கட்தானா தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த டிசைன் யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. சுகர் பீடில் தான் இந்த ஒர்க் நான் பார்த்தேன். பட்டு கட்தானால ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும், ஏன்னா சேம் வந்து நம்ம அவங்க போட்ட டிசைனை வந்து காப்பி பண்ணலாம். பட் ஒர்க்கை வந்து நம்மளுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும். அந்த டிசைன் போடலாம், தப்பு கிடையாது. பட் அந்த டிசைன்லேயே என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட யூனிக் தெரியும். அவங்க போட்டதையும் அப்படியே போடக்கூடாது. நான் அதனால் கட்தானா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் சுகர் பீட்ஸ் இருந்தது, அதோட லுக்குமே வந்து நமக்கு சூப்பராக இருந்தது. நான் கட்தானாவில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்தானா யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணேன். இப்போது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். சில இடத்துல மட்டும் இந்த பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதையுமே நம்ம எப்படி ஒர்க் ஃபுல்லாக வந்து நான் இந்த கட்தானா தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா நான் பண்ணுற டிசைனே நீங்கள் இன்னும் அழகாக பண்ணலாம். அவங்களோட ஐடியா தான், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்து இதில் மெயின். அதை வச்சு தான் நீங்கள் கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது வந்து இந்த ஃபுல்லாக கட்தானா பீட்ஸ் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இதோட லுக்கு பாருங்களேன். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி காட்டும்போது எப்படி இருந்தது, இதுவே வந்து நான் இந்த கட்தானா பீட்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நேரில் வந்து வியூ இருக்கும். நல்ல ஒரு ஃபேன்சி ஸ்லீவ் ஒர்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னலை விட ஃபேன்சி ஒர்க்கு தான் லைக் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் த்ரெட்டு எடுத்திருக்கேன். இது சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எப்படி எடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போது நான் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். 2 த்ரெட் எடுக்கும்போது நம்மளுக்கு 2 நூல் வரும் லைன். ஓகேங்களா? இதையே வந்து நம்ம 6ஆக வந்து சுற்றி எடுக்கணும். நான் 8 எடுத்திருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் இந்த மாதிரி நூலை ஓரளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கீழே விட்டுட்டு, இப்போது அகெயின் வந்து பேலன்ஸ் இருக்க நூலை இப்படி மடித்து எடுக்கும்போது 4 நூலாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போது 4 த்ரெட்டாக இப்போ நம்ம இழுக்கும்போது அந்த எண்டிங் வந்த உடனே அந்த இடத்துல மடித்து பிடிச்சி பாருங்கள், இப்போ முடிஞ்சிடுது. இப்போது எண்டிங் இருக்குது. இப்போ அடுத்த த்ரெட்டை இப்படி மடித்து எடுக்கும்போது நமக்கு 6 வரும். உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா, ஏதாவது எக்ஸாம் பேடு, புக்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே வந்து சுற்றி சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு 8 லைன்ஸ் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, நம்ம எம்மிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது நீடில்குள்ளே த்ரெட்டை விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்ட் நாட் போட்டுருவோம், அதை முடிச்சு போட்டுருவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 8 லைன்ஸ் இருக்குது. 8 லைன்ஸை நீடிலுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கீழே இழுக்கும்போது நம்ம 8/8 16 இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி 8 எடுத்திங்கன்னா 16 கிடைக்கும் இல்லையா? இப்போ இது 2யும் சேர்த்து கையில் வச்சு ட்விஸ்ட் பண்ணணும், அதாவது சுற்றணும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கையில் வச்சு நான் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி கொடுக்குறேன். இந்த ஒரு கையில் வந்து நீடிலும் ஒரு கையில் வந்து பேலன்ஸ் எண்டிங்கில் இருக்க த்ரெட்டையும் இந்த மாதிரி சுற்றி கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். முடிச்சு போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து கலண்டு வராமல் இருக்கும். அதே மாதிரி இது எதுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடும்போது அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுவீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு த்ரெட்டு கலண்டு வராமல், அதாவது பிரிஞ்சு வராது, அந்த முடிச்சு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து நீடில் போட்டதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த சம்கை வச்சு நீடியில் வந்து கீழே இறக்குறேன். நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துடும். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. பக்கத்துலேயே போட்டால் அது நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டு, கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவோம். இதை வந்து லவங்கம் ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க.
இதை வந்து நார்மலாகவும் போடலாம், இந்த மாதிரி சம்கி வச்சும் போடலாம். சம்கி வச்சு போடும்போது உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்குறது இந்த சம்கி, கத்தானா பீட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சும்மா சிம்பிளான ஒர்க் போட்டாலுமே அது கிராண்ட் லுக் கொடுக்கும். இதுவே பீட்ஸ் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு இருக்கும், இருந்தாலும் ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ஸ் வந்து சுகர் பீட்ஸில் கிடைக்காது. பார்க்க நமக்கு வந்து ஒர்க்கு ஃபுல்லாக அடைச்சி பண்ணியிருக்க மாதிரி தெரியும். இதே இந்த மாதிரி கத்தானா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபேன்சி லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபேன்சி லுக் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒர்க் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ஒர்க்கையுமே பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நீங்கள் வந்து ஒரு டிசைனை எப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிறது உங்களோட ஐடியா தான். பாருங்கள், இப்போ எப்படி கொண்டு வர போகிறேன்னா, சென்டரில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இந்த சைடும் அந்த சைடும் 3 3 டோட்டலி 7 இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதாவது மேலே கொடி இருக்கு இல்லையா, அந்த மேலே கொடிக்கு மட்டும் இந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். இது கொடி ஆக்சுவலி கொடி கிடையாது, ஒரு செடி பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 to 5 அந்த மாதிரி, அதாவது ஒரு 5 ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் பெருசாகவும் அடுத்து இருக்கிறதுல கொஞ்சம் சின்னதாகவும் வர மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது எதுவும் புரியல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்டில் கேட்கலாம். அதே மாதிரி டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது கண்டிப்பாக வந்து அதை நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அடுத்தது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீடியோவோட எண்டிங்கில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற டிசைனை வந்து உங்களுக்கு விருப்பமான டிசைனை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் சாரீ ப்ரீப்ளேட் எடுத்து அயர்ன் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் சாரீ ப்ரீப்ளேட் எடுத்து உங்களுக்கு அயர்ன் பண்ணி கொரியர் பண்ணிடுவேன். அது இல்லாமல் நம்ம சாரீக்கு வந்து டெசல் மேக்கிங், அதாவது டெசல் வச்சு கொடுக்குறோம். அதாவது நார்மலாக வந்து இருக்கிற டெசல்லையே வந்து நார்மலாக நமக்கு அந்த குஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணாமல் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வச்சு கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.